நம்முடைய ஊரில் வேடிக்கையாக ஒரு வார்த்தை சொல்வார்கள். ராமா 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 என்று நாளும் சொல்லி பாடணும், நாவில் சொல்ல வராது போனால் நல்லவரோடு சேரணும், கோவிந்தாவும் போடணும், எங்கும் அவன் கூட்டத்தில் கூட்டத்தோடு சேரணும். பொதுவாக இறை வழிபாட்டில் நாம் நல்ல தூய மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம், அல்லது பாடல்களை பாடலாம், வேத மந்திரங்களை சொல்லலாம். இவை எதுவும் இல்லை என்றால் நல்லது சொல்வோரோடும் அதை பற்றி செய்வோரோடும் நாம் சேர்ந்து சிந்தித்து வாழலாம் என்பதுதான் இதனுடைய நோக்கம். பொதுவாக நம்முடைய இந்த ஆனந்த ஆரம்பத்தில் நம்ம பல செய்திகளை பார்த்துட்டு வரோம். ராமானுஜர் பற்றி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி, ரமணர் பற்றி, ஞானானந்த சுவாமிகள் பற்றி, மகாபெரியவர் பற்றி, ஆதிசங்கரர் பற்றி. அந்த வகையில் இன்றைக்கி நம்முடைய உள்ளமெல்லாம் இசையால் நனையச் செய்த பக்த துக்காராம் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய நோக்கமே புதிய புதிய நம்முடைய சான்றோர்களை, ஞான மலர்களை இந்த மண்ணில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான். என்னுடைய நினைவு சரி என்று சொன்னால் 1598 இந்த பக்த துக்காராம் இந்த மண்ணில் அவதாரம் செய்தார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பக்த துக்காராம் மராட்டிய மாநிலத்தில் நம்முடைய சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய வாழ்வியல் காலத்தில்தான் இந்த பக்த துக்காராம் வாழ்ந்து வந்தார். இரு விழிகளைப் போல பக்த துக்காராமினுடைய குறிக்கோள், ஒரு விழி அவருக்கு பக்தி, மற்றொன்று இசை. இரண்டு நோக்கியே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார். தாய் தந்தை இறப்புக்கு பிறகு ஒரு ஞானி போல தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் பரந்தாமன் கிருஷ்ணனுக்கே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர் பக்த துக்காராம். இருதாரத்தை மணந்தவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவைமிகு செய்திகளை சொன்னால்தான் பக்த துக்காராமினுடைய அந்த உயர்ந்த பக்தி நமக்கு என்ன என்று புலப்படும். அவருடைய தந்தையர் தானிய வணிகர். அந்த வழியிலே இவரும் தனவணிகம், தானிய வணிகம் செய்தார். எல்லாருக்கும் பொருளை ஈந்து கொடுத்து மகிழ்வார். வறுமை வந்துவிட்டது வீட்டில். அவருடைய அன்பு மனைவி கமலாபாய் வட்டிக்கு பணம் வாங்கி சில தானிய பொருட்களை கொடுத்து, இதை அண்டை ஊருக்கு சென்று அதிக விலைக்கு விற்று வாருங்கள் என்று சொன்னபோது, மறந்துடக்கூடாது, ஒரு குதிரையில் அப்படி கட்டி எடுத்துகிட்டு வராரு. ஒரு வனப்பகுதி, தன்னை மறந்து, தன்னிலை மறந்து, தன்னாமம் கட்டு இறை நாமத்தில் இரண்டரை கலந்துட்டார். பக்தி மார்க்கத்திலேருந்து அப்படி ஞான மார்க்கத்துக்கு. தானியங்களெல்லாம் சில பகுதி தான தர்மமாக கொடுத்துட்டார், சில இது மலையில் நனைஞ்சு போச்சு. வருத்தத்தோடு இல்லத்திற்கு போகின்றார். ஆனால் பக்த துக்காராம் போய் தன்னுடைய அன்பு மனைவியிடம், கமலாபாயிடம் நடந்ததை சொல்வதற்கு முன்பு மனைவி மறுவார்த்தை சொல்கின்றார். என்ன சிறப்பு நீங்கள் கொடுத்து அனுப்பிய தானியங்கள், எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப பேர் வாய்ந்ததுன்னு சொன்னோன்னே இவருக்கு ஒன்றும் புரியலை. பிறகுதான் தெரிந்தது, அந்த பண்டரிபுரத்து நாயகனே அவருடைய இல்லத்தினுடைய பசிப்பிணியை போக்கியிருக்கிறார். இன்னொரு செயல் சொல்கிறேன் பாருங்கள். தன்னுடைய குடும்பம் வறிய நிலையில் இருந்தபோது தோட்ட பராமரிப்பு வேலைக்கு பக்த துக்காராம் போகிறார். தானியங்களை பாதுகாக்கிறது தான் அவருடைய வேலை. ஆனால் காக்கை குருவி எங்கள் ஜாதி, அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னு பாரதி பாடினா, தான் வீட்டில் செல்லமாக வச்சுருந்த அரிசியை காக்கை குருவி கொத்தி தின்னோன்னு போட்டு பாட்டு பாடியதை பிற்காலத்தில் படிக்கிறோம். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு பக்த துக்காராம் அந்த தானியங்களை, விதை நெல்களையும் தானியங்களையும் பறவைகளெல்லாம் சாப்பிடுகின்ற போது அதை பார்த்து இறைவன் விலங்கு வடிவில் சாப்பிடுகின்றான் என்று சந்தோஷப்பட்டாராம். தோட்டக்காரன் வந்தானா, தானியத்தை நான் அளப்பேன், எவ்வளோ விதைச்சிருக்கேன்னு தெரியும், இந்த விதைச்சலுக்கு எவ்வளோ விளைச்சல் வரும்னு தெரியும், இந்த விதைத்த நெல்லுக்கு, விதைத்த பயிருக்கு எவ்வளவு அறுவடை வரும்னு எனக்கு தெரியும். அதில் அளவு குறைஞ்சதுன்னா உனக்கு சம்பளமும் குறைவு, தண்டனையும் உண்டு. பக்த துக்காராம் சிரித்தார். எல்லாம் பகவான் பார்த்துப்பார், எல்லாம் பகவான் பார்த்துப்பாருன்னு. இவன் அளந்தா எதை விதைத்தானோ
அதை விட 4 மடங்கு அறுவடை அப்படின்னோன்னு திகைத்து போகிறான். எல்லாம் பரந்தாமனின் செயல்னு துக்காராம் போகிறார். இதை விட இன்னொன்று சொல்லட்டுமா, அவர் எப்போதுமே இசை மீது தன் நாட்டம் கொண்டவர். அதே ஊரில் வாழ்ந்தவர். இவனுக்கு ஊரே மயங்குதே, இந்த மகுடிக்கு பாம்பு மயங்குவது போல இவருடைய இசைக்கு மயங்குதேன்னு சொல்லி இவருடைய இசையினுடைய அத்தனை பாடல் வடிவில் இருந்த ஓலைச்சுவடிகளையும் எடுத்து ஆற்றிலே விட்டுறார். ஆனால் கங்கை மாதா நீர் தேவதை என்ன பண்ணுறா, அந்த சுவடிகளெல்லாம் எடுத்து மீண்டும் துக்காராம் கரத்தில் கொடுத்து, சரஸ்வதி மைந்தனான உன் கரத்தில் தான் இது இருக்க வேண்டும்ங்கிறா. எவன் தூக்கி எறிந்தானோ அவர் பக்த துக்காராமுக்கு சீடனாக மாறி பாதம் பற்றி மன்னிப்பு கேட்ட வரலாறு பக்த துக்காராமோடு. ஒரு நாள் துக்காராமினுடைய இசையை கேட்பதற்கு சத்ரபதி சிவாஜி வருகிறார். அவரை வீழ்த்துவதற்கு எதிரி என்ன பண்ணுறான், இதுதான் உகந்த நேரம், தன்னிலை மறந்து இசையில் இருக்கின்ற போது சத்ரபதி சிவாஜியை வீழ்த்திடலான்னு நினச்ச போது இதை ஞானத்தால் உணர்ந்த துக்காராம் அந்த பண்டரிபுரத்து நாயகனிடத்தில் வேண்டுகின்றார். பகவான் இறை உணர்வில் அந்த எதிரியை விரட்டிவிட்டு சிவாஜியை காத்த பெருமை பக்த துக்காராமுக்கு உண்டுன்னு நினைக்கிறாங்க. அவருடைய குடும்பம் வறுமைதான். அந்த ருக்மணி, பாமா ருக்மணி ஒரு சாதாரண ஏழை பெண்ணெடுத்து வந்து துக்காராமுடைய மனைவியினுடைய சேலையை கேட்டு பெறுகின்றால் துக்காராம் எடுத்து கொடுத்துட்டார். இவன் பின்னாடியே ஓடுறா, ருக்மணி தேவி ஓடுறா. வந்திருக்கிறது ருக்மணி தேவின்னு தெரியாது, அது சாதாரண கண்டானே. துக்காராம் சிரித்து கொண்டே உள்ள வேலையை பார்க்க போகிறார். இந்த மனைவி ஓடுகின்றா. ஓடுறாங்க பானா ஒரு திருக்கோவில் உள்ளே சென்று ருக்மணி தேவியாக காட்சி தந்தபோது தான் இந்த பரம்பொருள் எப்பேர் பெற்ற பேராற்றல் பெற்றவர் தன் கணவனுடைய பக்திக்காக ருக்மணி தேவியே வந்தார்னு நினைக்கிறாராம். எப்போ துக்காராம் சாப்பிட்டாலும் தன் பக்கத்திலே ஒரு இலை போட்டு பருமாறச் சொல்வாராம். பல பேரும் ஏன் என்று கேட்பார்களாம். என் பக்கத்திலே பாண்டுரங்கன், பண்டரிநாதன், விட்டலன் உட்கார்ந்து சாப்பிடுவான் என்கின்ற நம்பிக்கை உண்டு என்றார். அவர் எப்படி கனவில் நினைத்தாரோ அதுபோல வைகுந்தத்திற்கு கருட வாகனத்திலேயே சென்று இறை பேறு பெற்ற பக்த துக்காராமை நினைக்கின்ற போது அவருடைய மெய்மறந்த அளவற்ற பக்தியில் நாமும் ஒரு துளி இணைந்தால் நாம் துக்காராமாக இல்லாவிட்டாலும் தூய மனம் படைத்த மனிதனாக மாறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம்.